அங்கிள் என்கின்ற வார்த்தை தவறான வார்த்தைலாம் கிடையாது, நல்ல வார்த்தை தான், மரியாதையான ஒரு வார்த்தை தான். திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசாத பேச்சா, ஆபாச பேச்சா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு நபர் இருக்காரு, என்ன பேசுறாரு அவர் மேடைகள்ல? திருக்குறளா பேசிட்டு இருக்காரு, இல்ல பகவத்கீதை பேசுறாரா, இல்ல பைபிள்ல இருக்கிற வசனங்கள் ஏதாவது பேசிட்டு இருக்கிறாரா? வாயை திறந்தாலே ஆபாசம், அயோக்கியத்தனமான பேச்சு, மொள்ளமாரித்தனமான ஒரு பேச்சு. எங்களுக்கு வகுப்பெடுப்பதற்கு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அருகதையுமே கிடையாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய்க்கிலேயே பேசினார்ல, நான் வந்து ஒரு விவசாய மகன், விவசாயத்திற்கு துணை நிற்பேன், ஒருபொழுதும் விவசாயத்துக்கு எதிராக நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்காக 1000 நாட்களை கடந்து போராடி கொண்டிருக்கின்ற அந்த பரந்தூர் விவசாயிகளை ஏன் அவர் பார்க்கல? கூலி படம் பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கு, இப்போ சுற்றுலா போறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு, வெளிநாடு சுற்றுலா போயிட்டாரு, இருங்கங்க போறதுக்கு நேரம் இருக்கு. அங்க அமைதியான முறையில மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை பார்ப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இல்லை. பாதி கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்காக விவசாயிகளை நேரடியாக சென்று பார்க்கல? தூய்மை பணியாளர்கள் போராடினாங்கள, தங்களுடைய கூலி உயர்வுக்காக, தங்களுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடிய போது தன்னை பாதி கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக் கொள்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க? விஷசாராயம் குடித்து, கள்ளசாராயம் குடித்து 70 பேர் இறந்து போனாங்க. நேர்ல போய் ஆறுதல் படுத்தி பக்கபலமா எங்க தலைவர் அவர்கள் நின்னார். இதெல்லாம் வந்து உங்க கண்களுக்கு தெரியாதான்னு இல்ல. ஒரு பிரச்சனை ஆனதுக்கு போனதுக்கும் ஒரு நார்மலா மக்களோட போய் பேசுறதுமே ஒரு வித்தியாசம். ஏங்க, ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தானே அங்க போய் மக்களை பார்க்கலாம். அது வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, அங்க போய் பார்க்குற ஒரு அரசியல் தலைவரா பார்க்க வேண்டியது அவரோட கடமை. ஏன் அங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் போலன்னு ஏன் கேள்வியே கேட்க மாட்டேன்றீங்க? ஏன் துணை முதலமைச்சர் கேட்டிருப்போம் கண்டிப்பா, எப்பயுமே கேட்க, இப்ப கேளுங்க, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? சுற்றுப்பயணத்திற்கு பிறகும் சரி, திமுகவும் சரி, திமுக கூட்டணி கட்சிகளும் சரி, சொல்லணும்னா துயரத்திற்கு உள்ளாக போகிறார்கள் என்பது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இப்ப தலைவர் சுற்றுப்பயணம் போக போறாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்த உடனே, ஒரு செய்திகள் சமூக வலைதளத்தில் பரவிய உடனே கதறி கொண்டிருக்கிறாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம். ஏன் நீங்க கதறணும்? உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை மக்கள் மத்தியில போய் சொல்லிடுவாருன்ற பயமா? சொல்லிதாங்க ஆகணும். ஒவ்வொரு தொழில் நீரிலும் அதிக வருவாய் என்ற நோக்கில் உலக வங்கி நிதி உதவியுடன் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் திட்டத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழ்நாட்டோட அரசியல்ல தாவேகா ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை இங்க மாற்றி இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பல எதிர்கட்சிகள் தாவேகாவிற்கு பதிலடி கொடுக்காமல் இருந்தப்போ இப்போ எதிர்வினைகளும் வர தொடங்கிருச்சு. மாநாட்டிற்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு இதுவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். சுற்றுப்பயணம் மக்களை எப்போ சந்திப்பார்ன்ற ஒரு கொஸ்டின் வந்து கடந்த 1.5 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருந்தப்ப கடைசியாக இன்று ஒரு நியூஸ் படி செப்டம்பர் 13 அப்படின்ற ஒரு, அதாவது எப்படி பார்க்கலாம்? இந்த கேள்வி உங்களுக்கு தான். ஓகே, 1.5 வருஷமா வந்து அவர் மக்களை எப்ப சந்திப்பாருன்னு எல்லாரும் ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, எங்க தலைவர் மக்களை சந்திக்கலையா? இல்ல சந்திச்சாரு. ஒரு அரசியல் தலைவர் சந்திச்சாரா இல்லையா? சந்திச்சார். இப்போ ஒரு 2-4 இடங்கள்ல சந்திச்சார் தானே. ஐயா, அதான் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? பரந்தூர்ல 1000 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஏன் போராடுறாங்க? தங்களுடைய விளைநிலத்தை அழித்து விட்டு அந்த இடத்தில் விமான நிலையம் கூடாது என்று போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாய்க்கிலேயே பேசினார்ல, நான் வந்து ஒரு விவசாய மகன், விவசாயத்திற்கு துணை நிற்பேன், ஒருபொழுதும் விவசாயத்துக்கு எதிராக நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்காக 1000 நாட்களை கடந்து போராடி கொண்டிருக்கின்ற அந்த பரந்தூர் விவசாயிகளை ஏன் அவர் பார்க்கல? கூலி படம் பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் இருக்கு, இப்போ சுற்றுலா போறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு, வெளிநாடு சுற்றுலா போயிட்டாரு, இருங்கங்க போறதுக்கு நேரம் இருக்கு. அங்க அமைதியான முறையில மக்கள் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை பார்ப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை? இதுதான் வந்து சர்வதிகாரம், இதுதான் மன்னராட்சி அணுகுமுறை, இதுதான் வந்து அரசியல் அதிகார மமதை. அப்ப இந்த அரசியல் அதிகார மமதையை வீழ்த்துவதற்கென்று ஒரு மக்கள் தலைவர் தமிழ்நாட்டில் தேவைப்படுகிறார். அந்த ஒரு மக்கள் தலைவராக எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இருப்பதால் தான் இவ்வளவு நாட்கள் வாய் மூடி மௌனமாக இருந்த திமுக கூட இன்று எதிர்வினை ஆற்றுகிறது என்றால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் புரட்சியையும் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் தன்னியல்பாக
அண்ணன் விஜய் அவர்களின் பின்னாடி அணிதிரண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு தயாராயிட்டாங்க. இல்லை, நீங்கள் சொன்னபடி 2011 அதிமுக ஆட்சிக்குள்ளே வருது, 2021 வரை அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. ஸ்டாலின் அவர்கள் 2019 பண்ண பிரச்சாரம் தான் இன்று அதிமுகவை தொடர்ந்த தோல்விகளை சந்திக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை ஸ்டாலின் முன்னெடுத்தார். மக்களோட சந்திச்சார், மக்களோட இது பண்ணார். ஸோ விஜய் திமுகவை அழிப்பேன், திமுகவை அரசு இது ஆட்சியிலிருந்து வெளியேற்றேன்னு சொல்றாரு. தப்பு. அந்த திமுகவை அழிப்பேன் என்று எந்த இடத்துல எங்க தலைவர் அரசியல் நாங்களும் சொல்லல. இது வந்து ஒரு ஜனநாயக நாடு, கருத்து சுதந்திரம் கொண்ட ஒரு நாடு, எல்லோருக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு உரிமைகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், எல்லோருக்குமான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும், சமூக நீதி சமத்துவ அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய திரைத்துறை பயணத்தை வேண்டாம் என்று தூக்கி வீசிவிட்டு மக்களுக்காக பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார். அப்போ அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மக்களின் துணையோடு, தமிழ்நாட்டு மக்களின் இளைஞர்களின் படையோடு எங்கள் தலைவர் வரார். அரசியல் ரீதியாகத்தான் நாங்கள் கருத்தியல் சண்டை போடுறோமே தவிர திமுக வந்து அழிஞ்சிடணும் ஒளிஞ்சிடணும்னு நாங்கள் சொல்லலை. மக்கள் எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. வாக்குச்சீட்டு என்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்தியாவில் இருக்கு. இந்த ஆயுதத்தை பெற்றுக் கொடுத்தவர் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தின் மூலமாக கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குரிமையின் மூலமாக அந்த வாக்கை பெற்று அதிகாரத்தில் தமிழக வெற்றி கழகம் அமரும், எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் அமர்வார். இந்த மண்ணுக்கான மக்களுக்கான உண்மையும் நேர்மையுமான ஒரு ஆட்சியை உருவாக்குவார். அப்போ எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தொடர்ந்து மக்களோடு மக்களாகத்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த குற்றச்சாட்டே தப்புன்னு சொல்றீங்க? ஆமாங்க. நீங்க உங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க தானே கேட்கறேன். எங்க தலைவர் மக்களோட மக்களாக இணையல, அதானே உண்மை. சந்திச்சார் ஒரு 4 இடத்துல, சரி பரந்தூருக்கு போனாரு. ஏன் வந்து முதலமைச்சர் அவர்கள் போல, ஏன் துணை முதலமைச்சர் அவர்கள் போல சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இவங்களுக்கு ஸ்கெடியூல் இருக்கும். இன்னொன்னு அவங்க தான் அதுக்கு வந்து பரந்தூருக்கு நாங்கள் வந்து மக்களை பாதிக்காமல் நாங்கள் செயல்படுவோம்னு வேணான்னு சொல்லிட்டாங்களே, விவசாயிகள் வேணான்னு சொல்லிட்டாங்களே. அதாவது நீங்க சொல்றீங்களே நான் வந்து பாதி கம்யூனிஸ்ட் அப்படின்னு யார் சொன்னா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். எங்கெல்லாம் மக்கள் நசுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ, போராடுகிறார்களோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்னவர் கம்யூனிஸ்டத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய சேகுவரா அவர்கள். எளிய மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் கம்யூனிஸ்டத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பிடல் காஸ்ட்ரோ அவர்கள். அதிகாரம் என்பது எளிய மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று எளிய மக்களுக்காக போராடிய தத்துவம், எளிய மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற தத்துவம் கம்யூனிச தத்துவம். அப்ப தன்னை பாதி கம்யூனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்காக விவசாயிகளை நேரடியாக சென்று பார்க்கல? தூய்மை பணியாளர்கள் போராடினாங்கள, தங்களுடைய கூலி உயர்வுக்காக தங்களுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடிய போது தன்னை பாதி கம்யூனிஸ்ட் என்று சொல்லிக் கொள்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தார் சொல்லுங்க? கூலி படம் பார்த்துக்கிட்டு இருந்தார். அப்போ இதெல்லாம் குறித்து நீங்க எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்களே. எங்க தலைவர் வந்து அந்த தூய்மை பணியாளர்களை வந்து பார்த்தாரு, பேசினாரு, உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் கட்சியினுடைய தோழர்களை போராட்ட களத்துக்கு அனுப்பினார். காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்தினுடைய இல்லத்திற்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்து ஆறுதல் படுத்தினார். உற்ற துணையாக தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கிறது. தொடர்ந்து எங்கெல்லாம் மக்கள் நசுக்கப்படுகிறார்களோ அந்த மக்களுக்கு பக்கபலமாக நின்று தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கு, தமிழ்நாடு முழுவதும் பேசி கொண்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் எழுச்சியையும் எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து அவர் வந்து மக்களோடு இல்லை என்று திமுகவினரை போன்று ஊடகவியலாளர்களே நீங்களும் சொல்வது என்பது வருத்தத்தை ஏற்படுத்துது. அண்ணன் விஜய் அவர்கள் 2008 மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர். இலங்கை தமிழருக்காக போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். 2011 தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் 10 லட்சம் இளைஞர்களோடு கலந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டை மீட்க வேண்டும் என்று போராடியவர் எங்கள் தலைவர். தங்கை அனிதாவினுடைய இறப்புக்கு வீட்டிற்கு சென்று அந்த பெற்றோரை ஆறுதல் படுத்தி இன்று வரை நீட் நுழைவுத் தேர்வு கூடாது, நீட் என்பது சமூக நீதிக்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது, ஒருபொழுதும் நீட் தேர்வை நாம் அனுமதிக்க கூடாது என்று எங்கள் தலைவர் சொல்றாரு, தமிழக வெற்றி கழகம் சொல்லுது. அப்போ தமிழ்நாட்டினுடைய பண்பாடு சார்ந்து, கலாச்சாரம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, தமிழ்நாடு உரிமை சார்ந்து குரல் கொடுக்கக்கூடிய தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதனால்தான் 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை எப்படி நடந்தது தமிழக வெற்றி கழகத்துல? எங்க தலைவர் வந்து மக்களோடு மக்களாக இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல? இல்லைன்னு சொல்லல, அப்படிதான் நீங்க சொன்னீங்க. குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்படின்னு. சரி, குற்றச்சாட்டு இப்ப வந்து சரி, குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா? அந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய தற்கூரிகளுக்கு, வாடகை வாய்களுக்கு, கொத்தடிமைகளுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக நான் சொல்றது என்னன்னா, அவர் வந்து மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு இருந்தால் எதற்காக லட்சோப லட்சக்கணக்கான இளைஞர்கள்
அவர் பின்னாடி அணிதிரண்டு நிற்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக அவரால் எப்படி வர முடியும்? இன்னைக்கு அதிமுக கூட தான் எங்கள்கிட்ட 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க. திமுக எங்களிடம் அதிகாரப்பூர்வமாக எங்களால் நிரூபிக்க முடியும். ஆன்லைன் செயலி மூலமாக தான் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைகள் நடந்து கொண்டிருக்கு. எங்களிடம் எல்லா டேட்டாவும் இருக்குது. 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை நடக்குதுன்னா சும்மா சாதாரணமாக நடக்காதுங்க. எங்கள் தலைவர் கரிஸ்மேட்டிக் லீடர், பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மை சக்தியாக வராரு. ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக எங்கள் தலைவர் வராருன்னா பின்னாடி லட்சக்கணக்கான கூட்டம் இருக்கு. விக்கிரவாண்டி வி சாலையில் முதல் மாநாட்டில் 14 லட்சங்களை கடந்து மக்கள் திரண்டு வந்தார்கள். மதுரை மாநாட்டில் 15 லட்சத்தை தாண்டி மக்கள் வருகிறார்கள் என்றால் எப்படி வருவாங்க? சும்மா வருவாங்களா? அது என்ன திமுகவை போன்று காசு கொடுத்து கூட்டிய கூட்டமா? கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடிய கூட்டமா? கிடையாது. தளபதி என்கின்ற அந்த ஒற்றை முகத்திற்காக, அண்ணன் விஜய் என்கின்ற அந்த பெயருக்காக தன்னியல்பாக கூடிய ஒரு கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம், மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்போ அந்த மதுரை மாநாட்டினுடைய கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, திமுகவிற்கு ஒரு செய்தியை சொல்லுது. அவர் விஜய் என்பவர் ஒரு நபர் கிடையாது, தனிநபர் கிடையாது. அவர் ஒட்டுமொத்த தமிழ்நாடாக இருக்கிறார். அவர் பின்னாடி கோடிக்கணக்கான தோழர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்பதை பிரகடனப்படுத்தும் விதமாகத்தான் அந்த மக்கள் கூட்டம் ஒரு செய்தியை திமுகவுக்கு சொல்லுது. அதனால் எங்களை இந்த சாதாரணமாக கையாண்டு விடலாம், சாதாரணமாக இவர்களை வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களே, 2026 தேர்தல் களம் என்பது தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் இடையே தான் போட்டி. முதலமைச்சர் யார் என்பதை தீர்மானிக்க போகிறது தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் இப்போதே முடிவு செய்து விட்டார்கள். 2026 முதலமைச்சர் எங்கள் அண்ணன் விஜய் என்பதை மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கக்கூடிய நாளாக 2026 சட்டமன்ற தேர்தல் களம் என்பது இருக்கும். களத்தில் நீங்கள் பார்க்க தானே போறீங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக செப்டம்பர் 13 அன்று விஜய் அவர்கள் தனது சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்குறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த சுற்றுப்பயணம் ரொம்ப நாளாக பேசப்பட்ட பொருளாக இருக்கும். ஏன்னா விஜய் அரசியல் வந்த பிறகு மக்களை நேரடியாக களத்திற்கு சென்று போய் சந்திக்க போறான்றது ஒரு தொடர்ந்து பேசப்பட்ட வந்தது தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ செப்டம்பர் அவர் சந்திக்கிறாரு இருங்க, அவர் எங்கெங்க சந்திக்காம இருந்தாரு? அவங்க தான் சொல்றாங்க அப்படின்னா நீங்களும் அப்படி சொல்றீங்க. இல்ல, இப்போ கள்ளக்குறிச்சியில விஷசாராயம் குடித்து கள்ளசாராயம் குடித்து 70 பேர் இறந்து போனாங்க. நேர்ல போய் ஆறுதல் படுத்தி பக்கபலமா எங்க தலைவர் அவர்கள் நின்னார். இதெல்லாம் உங்க கண்களுக்கு தெரியாதான்னு இல்ல, ஒரு பிரச்சனை ஆனதுக்கு போனதுக்கும் ஒரு நார்மலா மக்களோட போய் பேசுறதுமே ஒரு வித்தியாசம். ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தானே போய் மக்களை பார்க்க. அது ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அங்க போய் பாக்குற ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வேண்டியது அவரோட கடமை. ஏன் அங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் போலன்னு ஏன் கேள்வியே கேட்க மாட்டேன்றீங்க? ஏன் துணை முதலமைச்சர் கேட்டிருப்போம் கண்டிப்பா, எப்பயுமே கேட்க. இப்ப கேளுங்க, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? அதாவது உங்களுடைய கேள்விகளும் எப்பவுமே அதிகாரத்தை நோக்கி இருக்கணும். ஆட்சியில் இருப்பவர்களை பார்த்து தான் நீங்க கேள்வி கேட்கணுமே தவிர, நாங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்க வரோம். எங்களால் எவ்வளவு தூரம் குரல் கொடுக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் போராட முடியுமோ, அதை தமிழக வெற்றி கழகமும் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க இதை நீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து, ஸ்டாலின் அவர்களை பார்த்து துணிச்சலா கேள்வி கேளுங்கன்னு நம்ம சொல்றோம். கேட்க மாட்டேன்றீங்களா? இந்த சுற்றுப்பயணம் எப்படி அமைய போது, தமிழ்நாட்டு அரசியலில் இந்த சுற்றுப்பயணம் ஒரு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்க போகிறத ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா விஜய் அவர்களை பார்க்க 2 மாநாட்டிற்கும் சேர்ந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. உண்மையிலே இவ்வளோ அளவு கூட்டம் கூடுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தையும் கிளப்பியது. ஒரு சுற்றுப்பயணம் மாவட்டம் தோறும் தொகுதி வாரியாக போகிறாரு அப்படின்னு இருக்கும்போது இது எப்படி ஒரு இதாக இருக்க போகுது? எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய வாடகை வாய்கள் இவரெல்லாம் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் தலைவர் கட்சி ஆரம்பித்தார். இவருக்கு மாநாட்டெலாம் நடத்த தெரியாதுன்னாங்க. மிக சிறப்பான முறையில் 2 பிரம்மாண்ட வெற்றி மாநாடை எங்கள் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் சிறப்பான முறையில் நடத்தினார். இப்போ அதே போன்று தான் சுற்றுப்பயணம்லாம் இவர் போக மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டாருன்னு உங்களை போன்ற ஆட்கள், திமுகவினுடைய ஆட்கள் எல்லாருமே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அவர் மக்களை சந்திக்கிறாரு, மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இப்போ அதே போன்று மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பயணம் ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு தொகுதி வாரியாக போறாரு, மக்களை சந்திக்க போறாரு, மக்களோடு நேரடியாக உரையாட போறாரு. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து பேச போறாரு. அந்த பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தமிழக வெற்றி கழகம் ஒரு தீர்வை உருவாக்கும் என்பதை குறித்து எங்க தலைவர் பேச போறாரு. புரியுது. திமுகவினுடைய பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் தோலுரிக்க போறாரு. பொய்யான வாக்குறுதி என்ற 90% முடிச்சிட்டோம், இன்னும் நிறையா தான் முடிச்சிட்டோம்னு தென்னரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. சிரிப்பு வருதா இல்லையா? சிரிக்காம கேள்வி கேட்குறீங்க. இப்போ 504 வாக்குறுதிகள் சொன்னாங்க பிரதர். எவ்வளோ முடிச்சிருக்கிறாங்க?
394 உங்களுக்கு தெரியுமா முடிச்சிட்டாங்கன்னு? இல்லை, அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அவங்க அறிக்கை எல்லாமே பொய்யான அறிக்கைகளாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு காணொலி உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். அதில் முதலமைச்சர் பேசியிருப்பார். 2023 வந்து 90% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். எப்போ? 2023 சொல்லியிருக்கிறார். இப்போ வந்து 2025. இப்போ 90% நாங்கள் முடிச்சிட்டோம், 99% முடிச்சிட்டோம் அப்படின்னா 504 வாக்குறுதிகள் எத்தனை வாக்குறுதியாக வரும்? 99% நாங்கள் முடித்து விட்டோம் அப்படின்னா எத்தனை வாக்குறுதிகளை முடிச்சிருக்கோம்? நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லை முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறது உண்மை? வாய் இருக்குதுன்றதுக்காக எப்படி வேணாலும் நீங்கள் உருட்டுறீங்க. கேக்குதா? 199% தந்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றி விட்டோம்னு 2023 ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. இப்போ 2025 என்ன சொல்றாங்கன்னா 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்றாங்க. கணக்கில் வந்து அவங்க சரியாக சொல்கிறாங்களா இல்லை நாங்கள் தப்பாக ஏதாவது சொல்கிறோமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் கணக்கில் பயங்கரமான புலின்னு சமூக வலைதளத்தில் பல வீடியோக்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்களா, அந்த வாக்குறுதிகளை தோல் உரிக்க போகிறார் எங்கள் தலைவர். இந்த பொய்களை சொல்லி தான் திமுக உங்களை ஏமாற்றியது. தயவு செய்து திமுகவை நம்ப வேண்டாம். திமுகவிற்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகம் வருது, ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக தமிழக வெற்றி கழகம் வருது என்று மக்களோடு மனம் விட்டு அண்ணன் விஜய் அவர்கள் பேச போறாரு இந்த சுற்றுப்பயணத்தில். ஸோ அந்த சுற்றுப்பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். ஏற்கனவே தளபதி நடத்திய மாநாடுகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் எழுச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. சுற்றுப்பயணம் என்பது மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகுது. இந்த சுற்றுப்பயணத்திற்கு பிறகும் சரி, திமுகவும் சரி, திமுக கூட்டணி கட்சிகளும் சரி, சொல்லணும்னா துயரத்திற்கு உள்ளாக போகிறார்கள் என்பது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இப்போ தலைவர் சுற்றுப்பயணம் போக போறாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்த உடனே, ஒரு செய்திகள் சமூக வலைதளத்தில் பரவிய உடனே கதறி கொண்டிருக்கிறாங்க திமுக கட்சியை சார்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம். ஏன் நீங்க கதறணும்? உங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்தை மக்கள் மத்தியில் போய் சொல்லிடுவாருன்ற பயமா? சொல்லிதாங்க ஆகணும். நீங்க ஒரு சர்வதிகார போக்கோடு நடக்கிறீங்க, ஒரு மன்னராட்சி அணுகுமுறையோடு நீங்க நடக்கிறீங்க, வாக்குறுதிகளை நிறைவேற்றல, வாயை திறந்தாலே பொய்யை சொல்றீங்க, பித்தலாட்டத்தை நீங்க பண்றீங்க. அப்ப இந்த பாசிச ஆட்சியை வீழ்த்த வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அண்ணன் விஜய் அவர்களை நம்பியிருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு புரட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் ஏற்படுத்துவார். சுற்றுப்பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிகு புரட்சியை ஏற்படுத்தும். கண்டிப்பா. இன்னொன்று, திருச்சியில் ஆரம்பிக்காத தமிழ்நாட்டில் ஒரு மையப்பகுதி திருச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. திருச்சியில் ஆரம்பித்து இப்போ எடப்பாடி அவர்களும் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய கட்சி தலைவர்களும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வர்றாங்க. பட் விஜய் அவர்களுக்கு கூட போகிற கூட்டம் எதிர்பார்க்க முடியாமல் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் விஜய் என்ன பேச போகிறாரு அப்படின்ற ஒரு இது முக்கிய ஒரு இதாக இருக்குது. ஏன்னா மாநாட்டில் அவர் ஒரு முக்கியமான சமூக பிரச்சனைகளை பேசவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. பட் இதில் எப்படி அவரோட பேச்சு எப்படி இருக்க போகுது? அவர் மாநாட்டில் பேசிய 35 நிமிஷம் பேச்சு நீங்கள் கேட்டீங்களா? ஃபுல்லாக கேட்டேன், பக்கத்துலேயே இருந்து கேட்டேன். அதில் எந்த பிரச்சனையும் குறித்து அவர் பேசல. எல்லா பிரச்சனையும் பற்றி பேசினார். கச்சத்தீவு முக்கியமாக பேசினார். சமூக பிரச்சனையே இல்லையாங்க அது? பட் முக்கியமாக சமூக பிரச்சனையே இல்லையா? மதுரையில் சமூக பிரச்சனையா இல்லையாங்க? அது தொடர்ந்து ஒரு 50 வருஷம் எல்லா கட்சிகளும் பேசக்கூடிய 50 வருஷம் பேசுனாங்களே, எல்லா கட்சிகளும் 50 வருஷம் பேசினாங்களே. 50 வருஷம் பல கட்சிகள் பேசியதுல அது காங்கிரஸே பேசு. அது தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி இலங்கையில் அது ஒரு பேசும் பொருளாக மாறியதா? மாறுச்சா? அவங்க பேசும்போது மாறுச்சா? மாறல. இப்ப எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பேசிய பிறகு இலங்கை அதிபர் பேசுறாரா இல்லையா? கச்சத்தீவு என்பது எங்கள் முதல் அதிபர் செஞ்சிருக்காரு. புரியுதுல? அப்ப பேசக்கூடிய நபர் யாருன்னு பாருங்க. கரிஸ்மாட்டிக் லீடர், மிகப்பெரிய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவர். எங்க தலைவர் பேசியது ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்டதோ இல்லையோ, ஐயா மோடி அவர்களுக்கு கேட்டதோ இல்லையோ, இலங்கை அதிபருக்கு கேட்டிருக்கு. அதேதான் ஆணவ படுகொலையோ மாநாட்டில் பேசுனா அதுவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருங்க. 6 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்ற வாசிக்கல மாநாட்டில். ஏங்க மாநாட்டில் தானே தீர்மானம் நிறைவேற்ற, மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட, ஆனா எதுவுமே வாசிக்காமல் தனியா பிரஸ் ரிலீஸ். நாங்க ஆணவ படுகொலையை மிக வன்மையாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். ஆணவ படுகொலைகள் கூடாது என்பதில் தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக இருக்கு. ஆணவ படுகொலையை தடுப்பதற்கென்று தனிச்சட்டம் வேண்டும் என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்குவார்.
ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் நாங்கள் கொண்டு வருவோம் என்று வெட்கமே இல்லாமல் பேசிய திமுக அதை நிறைவேற்றவே இல்லையே. அது குறித்து பேசுவீங்களா நீங்க? அததான் சொல்றேன், நீங்க எதிர்த்து கேட்கறீங்கல்ல, நீங்க அந்த இடத்துல பேசும்போது அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கும்ல. தீர்மானம் தான் பட்டி தொட்டி போய் சேர்ந்துருச்சாங்க. ஏன்னா பரந்தூர்ல மக்கள் மத்தியில தீர்மானம் 6 தீர்மானம் போய் சேர்ந்துருச்சுலங்க. முக்கியமா சொல்றேன், பரந்தூர்ல விஜய் போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஒரு அறிக்கை வந்தது தமிழ்நாடு சார்பா, அரசு சார்பா. வேங்கை வயல்ல விஜய் செல்ல போறாருன்னு சொல்லவும் உடனே அங்க வந்து ஒரு 2 பேரை எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆணவ கொலை விஜய் எஃப்ஐஆர் யார் மேல போட்டாங்க? ஒரு 2 பேர் மேல போட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்களின் மீது எஃப்ஐஆர் போட்ட துப்பு கட்ட அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். உண்மை குற்றவாளி இன்னும் கைது செய்யல. ஆமா, யார் வந்து மலம் கலந்த தண்ணீரை குடித்தார்களோ குடித்தவர்கள் மீது தான் எஃப்ஐஆர் போட்டாங்களே தவிர அந்த மல தண்ணீரை கலந்தது யார் என்று இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கலையே. வெக்கமே இல்லாமல் வாய்க்கிலேயே இது வந்து ஒரு பெரியாரிய மாடல், சமூக நீதி மாடல், சமத்துவ மாடல் என்று பேசுவதற்கு திமுகவிற்கு என்ன அருகதை இருக்கு? முதல்ல கேளுங்க. நீங்க ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கேட்கிறது, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் கேட்கிறார்கள். எதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் மௌனமாக இருக்கிறாரு? ஏன் தனிச்சட்டம் கொண்டு வாங்க. நீங்க தான் திராவிட மாடல்னு சொல்றீங்களா, பெரியாரிய மாடல்னு சொல்றீங்களா, தந்தை பெரியார் வழியில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்று சொல்றீங்களா. ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வாங்க. நாங்க ஏதோ ஆணவ படுகொலை ஆதரிக்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. ஆணவ படுகொலைகள் கூடாதுங்க. சாதி வரி மனிதனை சாக்கடையாக்கும், மதவெறி மனிதனை கொடிய மிருகமாக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர். தந்தை பெரியார் வழியில் பயணிக்கக்கூடிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம், அதனுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். அந்த அடிப்படையில் தம்பி கவின் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட அடுத்த நாளே எங்க கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாரா இல்லையா? யார் சொல்லி வெளியிட்டாரு? தலைவர் சொல்லி தாங்க வெளியிட்டாரு. அதனால வந்து எங்க தலைவர் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசவில்லை என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாங்களா, அது அயோக்கியத்தனமானதுன்னு நம்ம சொல்றோம். ஓகே, இல்ல சமூக பிரச்சனை பத்தி நீங்க அதுல பேசல அப்படின்றீங்களா? மாநாட்டுல கச்சத்தீவு குறித்து பேசினாரு, திமுகவினுடைய ஊழல் குறித்து பேசியிருக்காரு. ஊழல் சமூக பிரச்சனை கிடையாதா? மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து கொண்டிருக்காங்க. அதே இது மதுரையில 200 கோடி ஊழல் பட்டு மேயரோட கணவர் இருக்கு, அதை பத்தி பேசல. ஊழல் என்றாலே அது திமுக தாங்க. ஊழல் என்று பேசிட்டாவே அங்க திமுக வந்து விட்டதுன்னு தான் அர்த்தம். ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணிலாம் பேசிட்டு இருக்க முடியாது. அங்க கட்டுக்கடங்காத கூட்டம் 15 லட்சத்தை கடந்து மக்கள் வெள்ளம் போல் வராங்க. அந்த ரேம்ப்ல எல்லாம் எவ்வளவு பேர் கூட்டம், அந்த அளவுக்கான ஒரு கூட்டம் வருது. இப்ப தீர்மானம் 6 தீர்மானம் ஏன் மேடையில வாசிக்கப்படலை அப்படின்னா, ஒரு புறம் காவல்துறையினுடைய அழுத்தம், நெருக்கடி, சீக்கிரம் மாநாட முடிங்க, எங்க மக்கள் கூட்டம் அதிகமா வருது, இதனால ஏதாவது பிரச்சனை வந்துடும் ஒரு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ரேம்ப் முழுவதும் தோழர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டம், அதனால எதுவும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டக்கூடாது, யாரும் கீழே விழுந்து அடிக்கடி பற்றக்கூடாது என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மாநாடு வந்து விரைவாக முடிக்கப்பட்டது. ஆனா வந்து தீர்மானங்களை வெளியிட்டு விட்டு தான் மாநாடு முடிக்கப்பட்டது. தீர்மானம் வந்து எல்லாருக்கும் வந்துச்சு, செய்தி நிறுவனங்களுக்கு வந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் வந்தது. அந்த தீர்மானங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்து விட்டது. அதுவும் குறிப்பாக திமுகவுக்கு அந்த 6 தீர்மானங்கள் போய் சேர்ந்துருச்சு. சரி, 6 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம்ல, ஏன் அதை நடைமுறைப்படுத்துங்க. ஆணவ படுகொலை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வருகிறோம் என்று நடைமுறைப்படுத்த சொல்லுங்க பாப்போம் திரு ஸ்டாலின் அவர்களை. அவங்க பண்ணலையே. அப்போ 35 நிமிடம் உரை என்பது மிக சிறப்பான ஒரு உரைங்க. பாசிச பிஜேபியோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று பேசுவது, பிஜேபி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளர்ந்துவிடக் கூடாது என்று பேசுவது, பிளவுவாதம் கூடாது, மதவாதம் கூடாது என்று பேசுவது மிகப்பெரிய சமூக புரட்சிங்க. அது மிக துணிச்சலா நாங்க எதிர்க்கிறோம். கொள்கை எதிரி பிஜேபின்னு சொல்லியிருக்கோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க தமிழ்நாட்டில், புரியுதுங்களா? மிக வெளிப்படையா எங்க தலைவர் பேசியிருக்கிறாரு. பிஜேபியோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாதுங்க, மிக உறுதியாக நாங்க இருக்கிறோம். ஸோ அவர் பேசிய எல்லா பேச்சுகளும் இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, கொள்கை சார்ந்து, கோட்பாடுகள் சார்ந்த ஒரு உரை தான். அந்த உரை மக்கள் மத்தியில் போய் சென்று விடக்கூடாது, அதனால் இங்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் சில அயோக்கியர்கள் வேண்டுமென்றே முதலமைச்சர் வந்து அவர் அங்கிள்னு சொல்லிட்டாரு என்று மடைமாற்றினார்கள். புரியுதுங்களா? அதுதான் அடுத்த கொஸ்டினாக கேட்டேன். ஏன்னா ஒரு நிறைய பேர் அதற்கு வந்து திமுக அல்லாத கட்சிகளும் அதை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்டாலின் அங்கிள் கூப்பிட்டது ஒரு நாகரிகமற்ற வார்த்தை அப்படின்றது சொன்னாங்க. அங்கிள்ன்ற வார்த்தையில ஏதாவது தப்பான வார்த்தையா? இல்ல, அது என்ன தவறு இருக்கு? நீங்க தமிழ்ல சொல்லியிருந்தா கூட அதை ஒரு கேலி நட்சத்திரமா சொல்லிருக்கலாம். பட் என்ன அதுல தவறு இருக்கு? அங்கிள் என்பது ஒரு மரியாதையான வார்த்தைங்க, மிக ஒரு சிறப்பான வார்த்தை தானே. இப்போ எங்களை பார்த்து அப்பான்னு நீங்க கூப்பிடுங்கன்னு திரு ஸ்டாலின் அவர்களே நம்மளெல்லாம் சொல்றாருல, உங்களுக்கு யார் அப்பா? எங்க அப்பா தான். எப்படி அவர் வந்து உங்களை அப்பான்னு கூப்பிட சொல்லலாம்? அது ஒரு எப்படி சொல்லலாம்?
அவரோட ஆசை அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்ற. எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன பெத்தவன் தாங்க எனக்கு அப்பா. உங்களுக்கு யார் அப்பா? இன்னொருத்தர் போய் நீங்க அப்பான்னு கூப்பிட முடியுமா? அப்பா தான் அப்பா. அப்ப அவர் நம்மளால அப்பான்னு கூப்பிட சொல்றாரு. அது குறித்து யாருமே நீங்க வாய் திறந்து கேட்கவே இல்லை. ஊடகவியலாளர்கள் கேட்கல, கொத்தடிமைகள் கேட்கல, இந்த ரவீந்திர துரைசாமி போன்ற அயோக்கியர்கள் அது குறித்து எல்லாம் பேச மாட்டேன்றாங்களே. பேச சொல்லுங்க பாப்போம். எப்படி நீங்க எங்களெல்லாம் அப்பான்னு கூப்பிட சொல்வீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? அங்கிள் என்கின்ற வார்த்தை தவறான வார்த்தைலாம் கிடையாது, நல்ல வார்த்தை தான், மரியாதையான ஒரு வார்த்தை தான். திமுக கட்சியை சார்ந்தவர்கள் பேசாத பேச்சா, ஆபாச பேச்சா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற ஒரு நபர் இருக்காரு. என்ன பேசுறாரு அவர் மேடைகள்ல? திருக்குறளா பேசிட்டு இருக்காரு? இல்ல பகவத்கீதை பேசுறாரா? இல்ல பைபிள்ல இருக்கிற வசனங்கள்ல ஏதாவது பேசிட்டு இருக்கிறாரா? வாயை திறந்தாலே ஆபாசம், அயோக்கியத்தனமான பேச்சு, மொள்ளமாரித்தனமான ஒரு பேச்சு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாடா போடா என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து பேசியிருக்காரா இல்லையா? அப்ப நீங்க எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறீங்க, அங்கிள்னு சொல்லக்கூடாதுன்னு. எங்களுக்கு வகுப்பெடுப்பதற்கு திமுக கட்சியை சார்ந்தவர்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது, எந்த யோகிதையுமே கிடையாது. ஆபாச பேச்சாளர்கள் கூடாரமாக திமுக இருக்கு. திண்டுக்கல் லியோனி பேசாத பேச்சா? சைதை சாதிக்குன்னு ஒருத்தர் இருக்காப்புல, அவர் பேசாத பேச்சா? ஐயா கருணாநிதி அவர்கள் பேசாத பேச்சா? காமராஜர் அவர்களை அண்டங்காக்கா என்று பேசியிருக்காரு. இந்திரா காந்தியை குறித்து மிக இழிவாக பேசியவர் ஐயா கருணாநிதி அவர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களை குறித்து பேசாத பேச்சா திமுக? அவ்வளவு ஆபாசமாக பேசியிருக்காங்களே. முகம் சுளிக்கக்கூடிய வகையில் பேசியவர்கள் தான் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். அவர்கள் எங்களுக்கு வகுப்பெடுக்கிறாங்க. எங்களுக்கு வகுப்பெடுப்பதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். அதனால் அங்கிள் என்பது சரியான வார்த்தை தான், அதில் எந்த தவறுமே கிடையாது. எங்க தலைவர் பேசியது மற்ற திமுக குறித்து, அவர்கள் செய்த ஊழல்களை குறித்து, அவர்கள் செய்யக்கூடிய வாரிசு அரசியல் குறித்து, அவர்கள் செய்யக்கூடிய மன்னராட்சி அணுகுமுறை அரசியல் குறித்து எங்க தலைவர் போட்டு உடைச்சாரு மாநாட்டில். பிஜேபியும் திமுகவும் மறைமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, கபட நாடகம் ஆடுறாங்க என்பதை குறித்து எங்க தலைவர் பேசினார். அதெல்லாம் வெளில வந்துடக்கூடாது, அதனால் நமக்கு அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்திருவோம் அப்படின்னு உடனே அங்கிள்ன்ற ஒரு வார்த்தையை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தலைவர் தளபதி அண்ணன் விஜய் அவர்களுடைய அந்த 35 நிமிட உரையை முழுமையாக கேட்டாங்க. கேட்ட பிறகுதான் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கு. அதனால் திமுக எங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கு. எதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நேரத்துக்கு மிக்க நன்றி.